உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜனவரி மாத பலன்கள். இந்த 2026 முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மிதுன ராசியில குரு பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், தனுசு ராசியில 4 கிரகங்களாகப்பட்ட அந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த மாதம் தொடக்கத்துல 1ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு வருடமான இந்த 1ஆம் தேதி ஜனவரி மாதம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மனநிலையை குறிக்கக்கூடிய அந்த சந்திரன் அப்படின்ற ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. இந்த 2ஆம் இடமான இந்த ரிஷப ராசியில இருக்கு. ரிஷப ராசியில இருக்கிறதுனால இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே அனைத்து நபர்களும், அனைத்து ராசி என்பர்களும் அதிகப்படியான வருமானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த 2026 அமைய போகுது. இந்த மாதத்துல, இந்த ஜனவரி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் 13ஆம் தேதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் அந்த தனுசு ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடமான அந்த மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து அந்த 15ஆம் தேதி சூரியன், 16ஆம் தேதி செவ்வாய், 17ஆம் தேதி புதன், இந்த 3 கிரகங்களும் அடுத்தடுத்த தினங்கள்ல அந்த மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதுல இருந்து இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாட்கள் 4 கிரகங்களும் தனுசு ராசியிலையும், அடுத்து 15 நாட்கள் அந்த 4 கிரகங்களும் மகர ராசியிலையும் பிரயாணிக்க போகுது. இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 2026 முதல் தொடக்கமான இந்த ஜனவரி மாதம் கன்னி ராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு திறமை, அதிகப்படியான ஒரு தேடல்கள் இருக்கும். நிறைய கன்னி ராசி என்பர்கள் எதை நிறைய செய்தா நமக்கு நிறைய வருமானம் வரும், அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல முயற்சிகள் அதிகப்படியாக போடுவாங்க. அதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு அதை அப்படியே விடக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. அதை மீண்டும் மீண்டும் செய்து அதன் மூலமாக வெற்றியை அடைபவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். 6ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எதிரி, ருண, ரோகம், அடுத்து கடன், இந்த 3 ஸ்தானங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். அந்த இடத்துல இந்த ராசி என்பர்கள் இருக்கிறதுனால எதிரிகளை ஸ்மார்ட்டாக, அதாவது தன்னுடைய திறமையினால கையாளுபவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். எதிரிகள் அப்படின்றது இவர்களுக்கு ரொம்ப கிடையாது. அப்படியே இருந்தாலும் அந்த எதிரியை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு சில ஸ்மார்ட்டான ஒரு தன்மை அப்படின்றது இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடன் அப்படின்றது இவர்களினுடைய லைஃப்ல வாழ்நாள் முழுவதுமாக டிராவல் ஆகக்கூடிய ஒரு தருணம். இந்த கடன் இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த கன்னிராசி என்பவர்கள் அதிகப்படியான நோய் தொந்தரவுகளால அவதிப்படக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். யார் யாரெல்லாம் கன்னிராசி என்பவர்கள் இருக்கிறீங்களோ நீங்களே நினைச்சு பாருங்க, கடன் எப்போ நீங்க முடிக்கணும்னு முடிக்கிறீங்களோ அப்போ இருந்து உங்களுக்கு நோய் தொந்தரவுகள் வந்திருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல கடனே கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு நோய்களினுடைய பாதிப்புகளும் அதிகமாக இருக்கும். இந்த 3 விஷயங்களும் எப்போதுமே இவர்களினுடைய வாழ்க்கையில டிராவல் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை பெற்ற இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்துல உச்ச செவ்வாயோட பயணிக்க போறார். புதன் பகவான் உச்ச செவ்வாயோட பயணிக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில ஸ்திரமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும், குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது. வேலை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்காக நீங்க வேலை விடக்கூடிய ஒரு தருணம். நிறைய கன்னிராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா 2025 ஒரு செப்டம்பர் அக்டோபர் மாசத்துலயே முடிவெடுத்திருப்பாங்க. நம்ம ஜனவரி மாசம் வேலை விட்டுறணும், ஜனவரி மாசம் பேப்பர் போடணும், ஜனவரி மாசம் நம்ம இந்த இடத்துல இருந்து வெளியில வந்துடணும். இந்த மாதிரியாக அந்த ஜனவரி மாசத்துல சில விஷயங்களை செய்யணும், தன்னுடைய வளர்ச்சிக்காக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை நோக்கிதான் இவர்களினுடைய ராசி அதிபதி இருக்கிறதுனால இந்த காலகட்டம் வேலையை விடக்கூடிய ஒரு தருணம். நான் அந்த மாதிரியாகலாம் எதுவுமே முடிவெடுக்கல மேடம்,
எனக்கு வேலையை விடக்கூடிய ஒரு தருணம் இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. வேலை இருக்கக்கூடிய வேலையில உங்களுக்கு நல்ல ஒரு மாற்று அமைப்புகள் அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ல மாற்றம் செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணம். அடுத்து அரசாங்க உத்தியோகத்துல நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். யார் யாரெல்லாம் அரசாங்க உத்தியோகத்துல வேலை செய்யறாங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஜனவரி மாதம் ஒரு இடமாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த இடமாற்றம் எப்படிப்பட்ட இடமாற்றமாக இருக்க போது உங்களுக்கு உண்டான பொறுப்புகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு இடமாற்றமாக தான் இருக்கும். ஏன்னா கன்னிராசி என்பர்களினுடைய சமசப்தம ஸ்தானத்துல அந்த சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த இடமாற்றம் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமைய போகுது. அதனால ஒரு இடமாற்றம் கிடைக்குதே அப்படின்னு நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு போனீங்கன்னா அங்க உங்களுக்கு சில தேவையில்லாத மன நெருடல்கள் வரும். ஏன்னா அங்க வேலை அதிகரிக்க போகுது. கண்டக சனி அப்படின்றது அந்த வேலையினுடைய பொறுப்புகளையும் வேலையினுடைய அளவையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால இந்த இடத்துல வேலை மாற்றம் அமைஞ்சா நல்லது. பட் அதுல மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்ப்புகள் வேண்டாம். மற்றபடி இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு அந்த வேலை ரீதியான நல்ல வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இருக்க போது. இந்த காலகட்டம் அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் திருமணம் சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள்ல சில தடைகளை கொடுத்துட்டு இருக்காரு. உங்களை அறியாமலேயே சில தடைகளை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது நாள் வரைக்கும் உங்களுக்கு கடந்த ஒரு அக்டோபர் மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஜரூரா நீங்க திருமண முயற்சிகள்ல ஈடுபட்டு இருந்திருப்பீங்க. ஆஃப்டர் அக்டோபர் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிருக்கும். என்ன காரணமே உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க வெளியில என்ன சொல்வீங்க, வரன் ஒண்ணும் பெருசா அமையல அதனால நம்ம முயற்சி பண்ணல அப்படின்ற மாதிரியான சில காரணங்களை தான் சொல்வீங்களே ஒழிய, ஆனால் அந்த சனி பகவான் அந்த திருமண முயற்சிகள்ல சில தடைகளை கொடுத்துட்டு இருக்கிறார். அதற்குண்டான சில நிவர்த்திகளை நீங்க செய்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த திருமண தடைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு மாதம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 5ஆம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால அந்த தெய்வ அனுகூலம் அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு முக்கியமாக இருக்கு. 5ஆம் இடத்திற்கு அதிபதியுமே அந்த சனி பகவான் தான். அதனால அந்த தெய்வ நிவர்த்தியின் மூலமாக தெய்வ பரிகாரத்தின் மூலமாக தடைப்பட்ட திருமணங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. அதனால இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நீங்க அக்கறை எடுத்து பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக சில தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் புதிதாக வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு தருணம், புதிதாக ஒரு தொழில் அமைப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரம், வெளிநாட்டு பயணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம், இது எல்லாமே அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களால கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நேரமாகவும் தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த கன்னிராசி என்பர்கள் தொழில் ரீதியான சில வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல உங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் சம்பந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் வாய்ப்புகள், அதாவது தொழில்ல எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். பெண்கள் அதுல முக்கியமாக நீங்க சில முடிவுகள் எடுத்து புதிதாக அந்த தொழில் அமைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த பெண்களுக்கு இருக்க போகுது. இந்த மாதத்துல இந்த 2026ல கன்னிராசி பெண்கள் ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவாங்க. ஏன்னா மாதத்தின் தொடக்கமே பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால, குடும்பஸ்தானம் தான் சுக்கிரனே, அந்த சுக்கிரனே 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பெண்கள் இந்த 2022ல அதிகப்படியான லட்சியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்குன்னு புதிதா வீடு வாங்கணும்னு ஒரு கனவு இருக்கும், உங்களுக்குன்னு சொந்தமாக வாகனம் வாங்கணும்னு ஒரு கனவு இருக்கும், உங்களுக்குன்னு சில தேவைகள், அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றத இந்த கன்னிராசி பெண்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஆண்டாகவும் தான் இருக்கும். அதனால இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான சில முயற்சிகளை செய்து உங்களுக்கு உண்டான சில தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம இந்த ஜோதிட ரீதியாக சொல்லலாம்.
ஆனா இருக்கக்கூடிய கால அளவுல நம்மளால அவ்வளவும் சொல்ல முடியாது. அதனால ஒரு சில முக்கியமான ஒரு விஷயங்களை மாத்திரம் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசா புத்திகள் அப்படின்றது எப்படி ஒரு வண்டிக்கு அச்சாணி முக்கியமா தேவைப்படுதோ அத மாதிரிதான் அந்த திசா புத்தி. அதனால அந்த திசா புத்திகளினுடைய அமைப்பை வைத்துதான் இந்த கோச்சார கிரகங்கள் செயல்படும். அதனால கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறத விட திசா புத்திகள் எனக்கு எப்படி செயல்பட போகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். சிவாய நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நம்ம இந்த ஜனவரி மாதம் 2026 இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். இதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஜனவரி மாதங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க. இந்த மாதத்தினுடைய முதல் நாள் பிரதோஷம் ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பூர்த்தியாக ஜனவரி மாதம் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா அதிலேயும் ஒரு பிரதோஷம் வருகிறது. எல்லாமே பிரதோஷம். நடுவில் பார்த்திங்கன்னா ஜனவரி 16 ஒரு பிரதோஷம் அப்படின்னு சிவபெருமானுக்கு உகந்த மாதம். பெரும்பாலும் இந்த மார்கழி மாதமே சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தமான ஒரு மாதமாக வருது. அதில் முதல்ல பார்த்திங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி பிரதோஷம். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அந்த மார்கழி மாதத்திலே வருது. அடுத்தது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம், அதாவது சிவபெருமான் நடனமாடிய ஒரு அற்புதமான நாள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் பௌர்ணமி, தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் அதே மாதிரி கிரிவலம் சுற்றுவதற்கெல்லாம் உகந்தமானது. அந்த பௌர்ணமின்னு பார்த்திங்கன்னா 2ஆம் தேதியே ஆரம்பிச்சிருது. 2ஆம் தேதி 6 மணிலேருந்து இன்றைய தினம், அதாவது ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 4:30 மணி வரைக்குமே இந்த பௌர்ணமி இருக்கிறது. அதே மாதிரி ஜனவரி மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா விநாயக பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி வருதுங்க. சங்கடஹர சதுர்த்தியில் நாம் பிள்ளையாரை கும்பிட்டோம்னா நம்மளுடைய சங்கடங்கள் போகும். அதே மாதிரி ஜனவரி மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது ஷஷ்டி, அது முருகனுக்கு உகந்தது. அப்புறம் விவேகானந்தரினுடைய இந்த நாள் நினைவு நாள் வருது ஜனவரி மாதம் 12ஆம் தேதி. ஜனவரி 14 புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி வருது. அடுத்ததாக ஜனவரி மாதம் 14ஆம் தேதி அன்றைய தினம் அதாவது புதன்கிழமை பார்த்திங்கன்னா போகி பொங்கல். மறுநாள் தை பொங்கல். ஜனவரி 15 தை பொங்கல். அன்றைய தினம் தை 1. அதே மாதிரி உத்தராயணத்தினுடைய முதல் நாள், உத்தராயணம் ஆரம்பிக்கிறக்கூடிய நாள் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி. அதே மாதிரி மறுபடியும் பிரதோஷ தினம் வருகிறது. அன்றைய தினம் உழவுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடியதான மாட்டுப்பொங்கல். அதற்கு மறுநாள் 17ஆம் தேதி காணும் பொங்கல். ஜனவரி 17 காணும் பொங்கல் சனிக்கிழமை வருதுங்க. அதுக்கு மறுநாள் ஜனவரி 18 அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான அமாவாசை வருது. அதில் என்ன சிறப்புனா அது தை மாதத்தினுடைய அமாவாசை, தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கண்டிப்பாக அந்த உத்தராயணத்தினுடைய முதல் அமாவாசை முன்னோர்களுக்கு நீர்த்தார் கடன் கண்டிப்பாக செய்யணும். திருவள்ளுவரே சொல்கிறார் நீர்த்தார் கடன் எவ்வளோ முக்கியமானதுன்னு. அந்த இது வருது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்திர தரிசனம்ங்கிறது 3ஆம் வரை சந்திரன் அதை தரிசனம் பண்ணக்கூடிய நாளாக ஜனவரி 20ஆம் தேதி வருதுங்க. ஜனவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறையில் வரக்கூடிய ஷஷ்டி. இதில் சிறப்பு ஜனவரி 26ஆம் தேதி அது நம்மளுடைய குடியரசு தினம் வருது. அன்றைய தினம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள். அன்றைய தினம் காலை 10:41 11:17 மணி வரை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள். அந்த சமயம் புதிய மனைகள், மாடம் அல்லது புதிய கோவில்கள் கட்டுறது, ஏற்கனவே கட்டிகிட்டு இருந்த இடத்த மேற்கொண்டு அபிவிருத்தி செஞ்சதுக்காக புதிய தொழில் புதுசாக அதில் கட்டட வேலை ஆரம்பிக்கிறதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாகவும் இருக்கும். அந்த கட்டிடம் நமக்கு சாதகமாக வரும். அப்புறம் 28ஆம் தேதி சுப முகூர்த்த நாளாக வருகிறது. மறுபடியும் 27ஆம் தேதி ஏகாதசி. திரும்பியும் 30ஆம் தேதி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் காந்தி வீரானனுடைய நினைவு நாள். மேலும் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சிவபெருமானுக்கு உகந்தமான
பிரதோஷ தினம் வருதுங்க. வளர்பிறையில் வரக்கூடியதான பிரதோஷ தினம், தைப்பாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு. இது மாதிரி இந்த தினங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த தினங்கள், எல்லா தெய்வங்களுக்கு உகந்த தினங்கள் வரக்கூடிய நாளாக ஜனவரி மாதம் வருது. இந்த மாதம் உங்களுக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத, இந்த 12 ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்புகள், எந்த சாமி கும்பிடணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. கன்னி ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். கன்னி ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதம் மிக மிக ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கிறது. கேந்திர பலம் அதிகரிக்குது. அது என்ன கேந்திரம் அப்படின்னா 1, அதுலேருந்து 4, அதுலேருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா 7, அடுத்தது 10. இதுதான் கேந்திரம்னு பேர். இந்த கேந்திரத்திற்குள்ளே ஒரு நட்சத்திரம் வருதுன்னு வச்சுப்போம். இப்போ வந்து கேந்திரம்னு சொல்லுவாங்க. பொருத்தம் பார்க்கணுங்கிறப்ப மாகேந்திர பொருத்தம் இருக்கான்னு கேட்பாங்க. எதுக்குன்னா குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்குங்கிறத வச்சு சொல்கிறது. பெண்ணின் நட்சத்திரத்திலேருந்து 1, 4, 7, 10, 13, 16, 19 இந்த மாதிரி அந்த மடங்கு 4 நாளாக அப்படியே கேப்பில் வருது பாருங்கள். இதுக்குத்தான் என்ன வரும்னா கேந்திரம் பொருந்தும். இந்த கேந்திர பொருத்தம் இருந்ததுன்னா தான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்போ மாகேந்திர பொருத்தம் இல்லைன்னா குழந்தையே பிறக்காதான் நினைக்காதீங்க. குழந்தை பிறக்கிறதுக்கான பாக்கியம் கண்டிப்பாக இருக்குமா இல்லையாங்கிறது ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். ஆனால் இதில் மாகேந்திர பொருத்தம் இருந்ததுன்னா கல்யாணம் ஆன உடனே கண்டிப்பாக குழந்தை உண்டுங்கிறத 100% சொல்லலாம். இப்போது இதில் இப்போ கேந்திரம் வருது. இது என்னங்க நல்லன்மை கொடுக்கும்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கும் முதல்ல. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா இதில் இன்னொரு கூடுதல் விஷயம், அந்த கேந்திர யோகம் உண்டாகிறதுனால 4, 10ங்கிற இடம், அப்புறம் 1, 7ங்கிற இடம், இது ரெண்டும் ஒரு எக்ஸ் மாதிரி வரும். இந்த இப்படி வரும். இந்த இப்படி போட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய ஆதிக்கம் எல்லாமே பரிவர்த்தனையும் ஆகுது. இந்த புதன் குரு அவ்வளோதான். உங்கள் ராசிநாதன் உங்களுடைய 10ஆம் அதிபதி புதன், உங்களுடைய 4ஆம் அதிபதி உங்களுடைய 7ஆம் அதிபதி குரு. இந்த 2 பேரும் பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க. உன் வீட்டில் நான் உட்காந்துருக்கிறேன், என் வீட்டில் நீ உட்காந்துக்கோ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் என்ன ஆகிடும், சீக்ரெட்டாகவே என்ன ஆகிடும், உன் வேலையை நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேன், நீனும் என்ன பண்ணிடணும், என் வேலையை நீனும் பர்ஃபெக்டாக பண்ணிடணும் அப்படிங்கிறதான ஒரு அக்ரிமெண்ட் அவங்களுக்குள்ளே ஏற்பட்டுடும். தானாகவே வந்துடும். என்னென்னா என் வேலையை உன் வேலையை நான் கரெக்டாக செஞ்சால் தான் எனக்கு கரெக்டாக வேலை நடக்குங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால தான் பரிவர்த்தனை, இன்னொரு இடத்திற்குடைய கிரகம் இன்னொரு இடத்துல அப்படி பரிவர்த்தனை செய்து கொண்டது அப்படின்னா அந்த இருவேளையும் மிக மிக கச்சிதமாக நடக்கும். அதனால் இங்கே என்னங்க வேலை நடக்குது கன்னி ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னா 4ம் நடக்குது, 10ம் நடக்குது. இந்த 4, 10 என்னன்னா சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமைப்பு உண்டாகும். 1 அது மட்டும் தானா? அது மட்டும் அல்ல, 10ஆம் இடங்கிறதுனால ஜீவனஸ்தானம் வலிமையாகணும். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணுங்கம்மா. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 10ல் இருக்கக்கூடிய கிரகம் எதுவாக இருந்தாலும் அது நன்மையை செய்யும். அது எப்படியான நன்மையை செய்யுங்கிறது அடுத்தது. அது வேலை வாய்ப்பை உருவாக்கும். அவனுக்கு சும்மா இருக்க முடியாது. ஏதாவது வேலையை அவன் கையில் வைக்கிறான். அந்த வேலை கஷ்டமானதா அல்லது ரொம்ப இஷ்டமானதாங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம். அது நல்ல வேலையா கெட்ட வேலையா அதெல்லாம் அடுத்தடுத்து, அதை நீங்கள் அப்புறம் பார்ப்போம். ஆனால் வேலை இருக்குல்ல, உத்தியோகம் புருஷ லக்ஷணம். உத்தியோகம் இல்லாதவனே புருஷனாக இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் உத்தியோகம் புருஷ லக்ஷணம். அந்த லக்ஷணத்தை கொடுப்பதுனாலே 10ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதனால் இப்போ கவனிச்சிங்கன்னா அதில் 10ல் வந்து உங்களுக்கு குரு போகிறாரு. இல்லை பரிவர்த்தனையுடன் போகிறதுனால மனசுக்கு பிடிச்ச வேலை அமையும். மனசுக்கு பிடிக்காத வேலை ஏதாவது செஞ்சிட்ருக்கீங்க, சம்பளம் கம்மியாக இருக்குது, இல்லை இது மனசுக்கு பிடிச்சிருக்கு, இதை விட பிடிச்ச வேலை கிடைக்குமானா இதை விட பிடிச்ச வேலை கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இதுக்கு ஏதாவது பேப்பர் போட்டு நல்லபடியாக இன்னொரு நல்ல இடத்துக்கு போகக்கூடிய ஒரு மாறக்கூடிய வாய்ப்பையும் உண்டாக்கும். அதனால் ஒரு நல்ல பலன் உங்களுக்கு உண்டு. கன்னிராசிக்காரங்களுக்கு முக்கியமாக இந்த சமயத்தில் நீங்கள் செய்வது அம்பாலை கும்பிடுங்க. இந்த மாதத்தில் தை வெள்ளிக்கிழமை வருது. வெள்ளிக்கிழமை அம்பாலை கும்பிட்டு வாங்க, நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2026 ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே.
திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1ஆம் தேதி ஜனவரி 1, 2026 அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு. குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் இருக்கார். கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. தனுசு ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. கும்பராசியில் ராகு இருக்கார். மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த சனியின் 10ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும், குருவின் 7ஆம் பார்வை, வக்ர குருவின் 7ஆம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுக்கும் கிடைக்கிறது. இதனால் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் ஜனவரி 14ஆம் தேதி சூரியன் மத்தியானம் 3:01 தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மகர மாத பிறப்பு அதாவது தை மாத பிறப்பு. ஜனவரி 15ஆம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ள பிரவேசமாகிறாரு. அதே சமயம் புதன் ஜனவரி 17ஆம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த 12லேருந்து 17க்குள்ளார எல்லா கிரகங்களும் 4 கிரகங்களும் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள். இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இதுதான். இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா, இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர், ஜனவரி 2 ஆருத்ரா தரிசனம், பௌர்ணமி ஜனவரி 3ஆம் தேதி. அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல், போகி பண்டிகை 14ஆம் தேதி, தைப்பொங்கல் 15ஆம் தேதி, மாட்டுப்பொங்கல் 16, காணும் பொங்கல் 17ஆம் தேதி, ரத சப்தமி 25. அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கிறது. இது ரொம்ப விசேஷமானது. ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோட புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன். கன்னிராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பலன்கள். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்தில் குரு, பாக்யஸ்தானத்தில் சந்திரன், தந்தை ஸ்தானத்தில் இருந்து தாய் உழைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல தந்தை ஸ்தானத்தில் தாய் இருந்து வேலை பண்ணுவாங்க. இந்த மாத ஆரம்பத்தில் தாயாருடைய கடுமையான உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தரும். நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் கடைசி நேரத்தில் பிரச்சனை இல்லாமல் தப்பிச்சு போயிடுவீங்க. உடன்பிறப்புகள் விஷயத்தில் இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் உங்களுடைய மரியாதை சம்பந்தமான முயற்சிகளில் சில இடத்துல விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கூட இருக்கிறவங்க, உங்கள் உறவுகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். குறிப்பாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க, படிக்கின்ற குழந்தைகள், குடும்பத் தலைவிகள், வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் உங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்துறதுக்கு நீங்கள் வேலைக்கு முயற்சி எடுத்தால் அதில் வெற்றி அடைவீங்க. அந்த வேலை மாற்றத்திற்கான நேரத்தில் இருக்கீங்க. இந்த ஜனவரி பிப்ரவரியில் வேலை மாற்றம் உங்களை தேடி வரும். நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அப்ளை பண்ணியிருக்கீங்க, அது எதுவும் வரல அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு கிவ் யூ அ பெட்டர் ரிசல்ட். ஸோ உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி 25 மதியம் 1:37 முதல் ஜனவரி 27 மாலை 4:47 வரை சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திரன் அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய மேஷராசியில் இருப்பார். மேஷராசியில் அந்த சமயத்தில் 25, 27 மேஷராசி அதிபதியான அஷ்டமாதிபதியான செவ்வாய் உச்சபலத்தை அடைந்து சந்திரனுக்கு பார்வையை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு வார்த்தைகளால் எதிரிகளிடம் சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வார்த்தையை விட்டுட்டு அவஸ்தைப்படுவீங்க, அவமானப்படுவீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய பதவி இழப்பு ஏற்படுறதுக்கும் அந்த நாட்களில் வாய்ப்பு இருக்குது. வேலையில் இருக்கிறவங்க உங்களுக்கு பதவி பறிபோகம் சூழ்நிலை ஏற்படும் உங்கள் வார்த்தையால்.
நீங்கள் ஒரு ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த ரகசியத்தை ஓப்பனாக போட்டு உடச்சிங்கன்னா நீ ஏன் ரகசியம் காக்க வைக்கலன்ட்டு உங்களை தூக்குவாங்க. இதெல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய மேல் படிப்புக்கான முயற்சியில் அச்சாரமிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். படிப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவீர்கள். இத்தனை நாளாக உங்கள் பசங்க, இந்த ராசியில் பிறந்த குழந்தைங்க படிக்கலைன்னு சொல்லிட்டு இருப்போம். இப்போ படிக்கிறத பார்த்து உடம்பு ஏதாவது கெட்டு போயிட போகிறது, உடம்பை பார்த்துக்கோமான்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் பையனையோ பொண்ணையோ சொல்கிற அளவுக்கு படிக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க. ஆனால் அதே சமயம் உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபத்தை, மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த கன்னி ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் ஏமாற்றம் மிஞ்சக்கூடிய நகையில் இருக்குது. அதாவது ஏமாற்றம்னு எப்படின்னா, கடைசி நேரத்தில் அவங்க பற்றின ஒரு ரகசியம் தெரிய வரும். கல்யாணம் நிச்சயம் பண்ணுற ஸ்டேஜ் நிச்சயமும் ஆயிருக்கும், கல்யாணம் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த சமயத்தில் அந்த பையனை பற்றியோ அந்த பெண்ணை பற்றியோ உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரிய வருது. அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு, இல்லை அவர் ஏற்கனவே ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டு ஏமாற்றிருக்கார், அவருக்கு வேலையே கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் தெரிய வரும். அது உங்களுக்கு சங்கடத்தை, அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. அதனால் கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணணும்னா, ஆஞ்சநேயரை வழிபடணும். தினமும் ஆஞ்சநேயரை வழிபடணும். நீங்கள் பல் தேய்க்கிறீங்களோ இல்லையோ, பல் தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் குளிக்கிறீங்களோ இல்லையோ, அடுத்தது நீங்கள் போக வேண்டிய இடம் ஆஞ்சநேயர் கோயில் தான். வீட்டுக்கு பக்கத்தில் குட்டியூன்று இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, நாமக்கல் ஆஞ்சநேயர், நங்கநல்லூர் ஆஞ்சநேயராட்ட பெருசாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அரை அடிக்கு ஆஞ்சநேயர் இருந்தாலும் சரி, ஆஞ்சநேயர் சந்நிதியில் போயிட்டு ஒரு தடவையாவது ஹனுமன் சாலிசாவை சொல்லிவிட்டு, வீட்லேயும் சொல்லலாம், தப்பு கிடையாது, சொல்லிவிட்டு ஒரு 12 பிரதட்சணம் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தோல்விகள் அற்ற சூழ்நிலையை இந்த ஆஞ்சநேயர் ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் அவமானங்களிலிருந்தும் தப்பான நட்புகளிலிருந்தும் உங்களை காத்து கொள்வதற்குண்டான உபாயத்தை அந்த அஞ்சனை மைந்தன் ஏற்படுத்தி கொடுத்து உங்களை பாதுகாப்பாக ரட்சித்திடுவார். இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன். இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள், வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ, இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம். இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக இந்த 2026 ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.